பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாதத்தில் வரும் திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய நமது 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய ராப்பத்து பகல் பத்து மிகவும் அற்புதமான விசேஷமாக கருதப்படுகிறது. ஒருமுறை திருமங்கையாழ்வார் தன்னுடைய அவதார நாள் அன்று கார்த்திகை நட்சத்திரத்திலேயே ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். அங்கு பெரிய பெருமாளாகிய மூலவர்கிட்ட நின்று கண்ணீர் மல்க திருநெடுந்தாண்டகம் அபிநயத்துடன் பாடுகிறார். இதை பார்த்து கேட்டு செவிக்குளிர்ந்த நம்மளுடைய பெருமாள் கேட்டாரு, அப்பா மங்கை ஆழ்வாரே, இன்னைக்கு உன் பிறந்த நாள் வேறு, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. நம்மளா இருந்தா நம்ம பாடலை கேட்கணும்னு கேட்டு இருப்போம். ஆனால் அவர் சொன்னார், சுவாமி, வேதத்திற்கு சமமான நம்மாழ்வார் பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அதை மற்றவர்களும் கேட்க வேண்டும், அதற்கு நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார். அவரின் வேண்டுதலின்படி திருமங்கையாழ்வார் சொல்கிறாரு, வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரக்கூடிய அந்த 10 நாட்கள் ராப்பத்து என்று சொல்லி திருவாய்மொழி திருநாளாக நாம் நம்மாழ்வார் பாசுரங்களை நாம் கேட்டு அருள வேண்டுமென கேட்கிறாரு. அப்படியே நம்மாழ்வார் பாசுரங்கள் 1000 பாசுரங்கள், ஒரு நாளைக்கு 100 பாசுரம் என்ற விதத்திலேயே 1000 பாசுரமாக நமக்கு அந்த இடத்திலேயே அரையர் சேவை விதத்தில் அபிநயம் பிடித்து விளக்குவது என்பது நியதியாக இருந்தது. ராப்பத்தின் இறுதி நாளன்று திருவடி தொழுதல் என்று நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கும் திருநாள் அந்த இடத்தில் மிக அற்புதமாக நடைபெறும். இந்த சமயத்தில் நம்பெருமாள் என்ன பண்ணுவார்னா, வைகுண்ட ஏகாதசி அன்று நமக்கு பரமபத வாசல் திறந்துவிடும். அதன் மூலமாக அந்த 1000 கால் மண்டபத்திலே இருந்து சுவாமிக்கு இரவு நேரத்தில் இந்த பாசுரங்களை பாடுவார்கள். இது ராப்பத்து என்று சொல்லப்படும். பகல் பத்து என்று சொல்லும் பொழுது தன்னை பற்றி நினைக்காத திருமங்கை ஆழ்வாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களை கேட்டு நினைக்க வேண்டும் என்ற விதத்தில் ஸ்ரீநாத முனிகள் பெருமாளிடத்திலேயே விண்ணப்பம் செய்தார். அதனால்தான் அவர் ஆரம்பித்து வைத்ததுதான் இந்த பகல் பத்து. இந்த பகல் பத்தின் முதல் 5 நாட்கள் 1000 பாசுரங்கள் வீதம் பாடப்படும். அடுத்த 5 நாட்கள் திருமங்கை ஆழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருமொழி ஆகிய பாசுரங்கள் எல்லாம் அந்த இடத்திலேயே நமக்கு பாடப்படும். இந்த சமயத்தில் பெருமாள் அர்ஜுனன் மண்டபத்திலேயே எழுந்தருளுவார். ஆக இந்த 2000 பாசுரங்களை பகல் பத்தில் கேட்பார். இந்த விஷயத்திற்கு ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 20 நாட்களும் நம்பெருமான் நடுவராக நிற்பார். ஆழ்வார் பெருமக்களும் ஆச்சாரியார்களும் அவர்கள் எதிராக இருந்து காட்டக்கூடிய அற்புதமான காட்சி வெறும் இந்த 20 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். 21வது நாள் அன்று இயற்பா என்று சொல்லக்கூடிய 1000 பாசுரங்களை பாடுவார்கள். ஆக 4000 பாசுரங்களையும் இந்த 20-21 நாட்கள்லேயே நம்பெருமான் கேட்டு அருள்பாலிப்பார்.